السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு சூரத்துல் மாயிதா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 6வது ஜுசு முடிவடைந்திருக்கிறது. இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஜுசுவாக ஓதப்படும். கண்ணியமானவர்களே, இந்த சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹ் பல வகையான சட்டங்களை, அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல யூத கிறிஸ்துவர்களுடைய இந்த வேதங்களினுடைய முரண்பாடுகளை பற்றியும், அவர்கள் வேதங்களின் விஷயத்திலும் சட்டங்களை பின்பற்றுகின்ற விஷயத்திலும் எப்படி முரண்பாடாக நடந்து கொண்டார்கள் என்ற விவரங்களையும், அதே போல யூத கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இனத்தாரை என்றைக்கும் அந்தரங்க காரியதரிசிகள் என்ற அளவிற்கு நம்முடைய நேசர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்துகளில அல்லாஹு தஆலா 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇதா நாதைத்தும் இலஸ் ஸலாத்தி தഖதுஹா ஹுஸுவன் வலஇபா ذلك بأنهم قوم لا يعقلون. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇதா நாதைத்தும், நீங்கள் அழைத்தால், இலஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகையின் பக்கம் அழைத்தால், தொழுகையின் பக்கம் நீங்கள் அழைத்தால், இத்தகதுஹா, அதாவது நீங்கள் பாங்கு சொன்னால், நீங்கள் அதான் சொன்னால், இத்தகதுஹா, அந்த யூத கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அதை கேலி செய்கிறார்கள். ஹுஸுவன் வலஇபா, கிண்டல் அடித்தும் விளையாட்டாகவும் கேலி செய்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் ذلك بأنهم قوم لا يعقلون, இப்படி அவர்கள் கேலியும் கிண்டலும் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களின் அறியாமைதான். இந்த பாங்கினுடைய அசல் நோக்கம், முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி அவர்கள் விளங்கியிருந்தால் இப்படி அவர்கள் கேலி செய்ய மாட்டார்கள், கிண்டல் அடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திற்கு முந்தைய வசனங்களிலும் அதற்கு பிந்தைய வசனங்களிலும் அல்லாஹ் அவர்களினுடைய சில தன்மைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறான். அதுல ஒரு தன்மை என்ன? மதீனா முனவ்வராவிலே முஸ்லிம்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் கிண்டலாக பேசுவார்கள். அப்படி ஒரு கிண்டலை, கேலியை அல்லாஹ் வெளிப்படுத்தி வசனத்தை இறக்கி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, யூத கிறிஸ்துவர்கள் கிண்டல் அடித்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே நம்முடைய நிலை என்ன? நாம் எப்படி இருக்கிறோம்? அதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மார்க்கம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியம். அவர்கள் கிண்டல் அடிக்கத்தான் செய்வார்கள். காரணம் என்னவென்றால், நம்முடைய மார்க்கத்தினுடைய உயர்ந்த பண்புகளை நாமே மதிக்க தெரியாமல் இருக்கும் போது மற்றவர்கள் அதை மதிக்கிறார்கள், மதிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை பற்றி என்ன பிரச்சனை? கண்ணியமானவர்களே, பாங்கு என்பது ஒரு அழகான, ஒரு அற்புதமான, முக்கியமான ஒரு கடமை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாம் சொல்லுகின்ற அதே வேளையிலே அல்லாஹ் இதை இறக்குகின்ற அந்த நேரத்திலே சில சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி இங்கே சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. மதீனா முனவ்வராவிலே பாங்கு சொல்லுகின்ற நேரமெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தம் போட்டு பாங்கு சொல்லுகின்ற நேரமெல்லாம் ஒரு கிறிஸ்துவ ஒரு மனிதர் இருந்தார், கிறிஸ்துவர் ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்வாராம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போதெல்லாம் சும்மா இருப்பார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போதும் சும்மா இருப்பார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அவர் சொல்லுவாராம், அந்த கிறிஸ்துவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணத்தினால் அவர் சொல்லுவாராம், ஹர்ரகல்லாஹுல் கத்தாப், இந்த பொய்யரை அல்லாஹ் எரித்து விடுவானாக. யார சொல்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவர் சொல்லுவாராம்,
ஹர்ரகல்லாஹுல் கல்தாப், இந்த பொய்யரை அல்லாஹ் எரித்து நாசமாக்குவானாக. நஊது பில்லாஹி மின் தாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி நம்ம கண்ணில் முத்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான பேரை கேட்டுட்டு அந்த மனிதன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ்வினால் சும்மா இருக்க முடியுமா? இப்படி கொஞ்ச நாள் சொல்லி கொண்டிருந்தான். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? பொதுவாகவே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு மனிதரின் மீது சாபம் இடுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சாபத்திற்கு உரிய மனிதனா இல்லையா என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு மனிதனின் மீது தேவையில்லாமல் நாம் சாபம் இடுவோமேயானால் அந்த சாபம் வானலோகத்தை நோக்கி போகிறது. அந்த சாபத்திற்கு உரிய மனிதனாக அவன் இல்லை என்று சொன்னால் உடனே அந்த சாபம் அதே மனிதனின் மீது இறங்குகிறது. அதே மனிதனின் மீது இறங்குகிறது. அப்படி என்றால் நாம் இன்றைக்கு எத்தனை பேர் சாபம் இடுகிறோம்? சாபத்திற்கு தகுதி இல்லாத மனிதர்கள் மீது சாபம் இடுகிறோம் பொறாமையின் காரணத்தினால். அப்படி என்றால் அந்த சாபம் யாரை சாரும்? நம்மை நாமே நாம் திட்டிக் கொள்வதை போல, சபித்துக் கொள்வதை போல. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மனிதர் இந்த மாதிரியான வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நேரம் வந்தது, இரவு நேரத்திலே ஃபஜ்ருக்கு அஸான் சொல்லப்பட்டது. காலை நேரம், இருட்டான நேரம். அந்த அடிமை பெண், அந்த மனிதனுடைய வேலைக்காரி விளக்கை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். திடீரென்றார் போல திரைச்சீலையிலே அது பட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. எரிந்து அந்த வீடு முழுவதும் நாசமாகி அந்த மனிதனும் எரிந்து போனான். மதீனாவிலே நடந்த சம்பவம் இது. இப்னு கதீர் என்ற தஃப்சீர் நூலிலே இதே வசனத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது திட்டினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது துன்புறுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு பதிலளிக்காமல் இருந்ததே கிடையாது. தப்பத் யதா அபி லஹபி வதப் என்ற சூரா அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கண்ணியமானவர்களே, அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இரண்டாவது நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய வெற்றி. மக்காவினுடைய வெற்றி நடக்கிறது. ஃபத்ஹே மக்காவினுடைய சமயத்திலே காபா உள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே இருந்த சிலைகள் அனைத்தையும் அடித்து உடைத்து வெளியே தள்ளி காபாவை தங்களுடைய புனிதமான கரங்களால் கழுகி விடுகிறார்கள். கழுகி விட்டதற்கு பிறகு ஒரு அற்புதம் நடந்தது. அது இந்த காலத்தில் நடந்தால் அது அற்புதம் இல்லை என்று சொல்லலாம். அந்த காலத்தில் அந்த அரபு மக்கள் தங்களை மட்டுமே உயர்ந்தவர்களாகவும் பேச தகுதி வாய்ந்தவர்களாகவும் உயர்குலத்து மக்களாகவும் உண்மையான மக்களாகவும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். அரபு அல்லாத மக்களை எல்லாம் மனிதர்களாகவே மதிக்காத காலம், ஊமைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். அதிலும் குறிப்பாக யாரு கருப்பர்களாக இருந்தார்களோ அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம். அதிலும் அடிமையாக இருந்தவர்களின் மேனியிலே துணி அணிவதற்கு அனுமதிக்காத காலம். அப்படி ஒரு காலத்திலே பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு அடிமையாக இருந்தவர்கள் தான் உத்துபாவிடத்திலே. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவினுடைய வெற்றியின் சமயத்தில் நபியோடு சேர்ந்த அந்த காபாவிற்கு உள்ளே இருந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி கழுகுகிறார்கள். காபா பக்கத்துல நெருங்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. காபா உள்ள போறதுக்கு அனுமதிப்பாங்களா? அவங்க வியப்போடு பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, காபா பரிசுத்தப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தரவிட்டார்கள். அது அவர்களுடைய ஆச்சரியத்தை இன்னும் மேல் அதிகமான ஆச்சரியமாக ஆக்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலாலே காபாவின் உயரை ஏறுங்கள், காபாவின் உயரை ஏறுங்கள், வாங்க சொல்லுங்கள் என்று சொன்னார். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த ஒரு உயர்ந்த மனிதனுக்கும் கிடைக்காத பாக்கியம். காபாவின் உயரத்தில் ஏறுங்கள், எல்லோருக்கும் பொதுவாக வாங்க சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உயர் குரலை கொண்டு அங்கே வாங்கை சொல்லுகிறார்கள். இந்த நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை சில பேர் அதை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட உள்ரங்கத்திலே அதை வெறுப்போடு பார்க்கக்கூடிய மனிதர்களாக சில பேர் இருந்தார்கள். இந்த நிலையில் ஹத்தீமுக்கு உள்ளே 3 முக்கியஸ்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? ஒன்று அபூ சுஃபியான், வெளிப்படையில இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, போலாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அதிகமாக இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி தான். இந்த நிலையிலும் அவர்களுடைய பேச்சை பாருங்க. உள்ளே அமர்ந்திருப்பவர்களில்
ஒன்று அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த நேரத்தில் எப்படி பேசுகிறார்கள் பாருங்கள். ஆனா முஸ்லீம் ஆயிட்டாங்க. இரண்டாவது மனிதர் யார் என்று சொன்னால், அதாவது ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், இத்தாப் இப்னு உசைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இரண்டாவது மனிதர், மூன்றாவது ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று மனிதர்கள் ஹத்தீமுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. காபா மேல ஏறி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்ற சத்தம் கேட்ட உடனே இத்தாப் இப்னு உசைத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் சொல்லி காட்டினார், அக்ரம் அல்லாஹு உசைதன், தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லி காட்டுகிறார். அக்ரம் அல்லாஹு உசைதன், உசைதாகிய என்னுடைய தந்தையை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். ஏன் தெரியுமா? இந்த கருப்பரின் குரலை கொண்டு பாங்கு சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்காம என்னுடைய தந்தையாகிய உசைத முன்னாலேயே மூத்தாக்கி கூட்டிட்டு போயிட்டான். உசைது நல்ல வேளை இந்த கேவலமான குரலை கேட்காம இருந்துட்டாரு என்று தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறான். அப்படி என்றால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரலும் அந்த பாங்கும் நஊது பில்லாஹி மின் தாலிக் கேவலமானது என்று சொல்லுகிறார். ஒரு முஸ்லிம் ஆயிட்டாங்க பின்னாலே கேவலமானது என்று சொல்கிறார். இப்படி சொன்ன அடுத்த கணம் அந்த யாரு ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் சொல்லி காட்டினார், அமா வல்லாஹி லவ் அஅலமு அன்னஹு முஹிக்குன் லத்தபஅதுஹு. நீ என்னமோ சொல்லிட்டு போ, இவர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையானது சத்தியமானதுங்கிறது எனக்கு நான் விளங்கிக்கிட்டேன்னு சொன்னா நிச்சயமா நான் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவேன் அப்படி சொல்றார். அவர் ஓரளவு பரவாயில்லை, இவர் சொல்றது உண்மையானதுதான், யார் சொன்னா என்ன, இவர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையானது என்று நான் விளங்கிக் கொள்வேனே, ஆனால் லத்தபஅதுஹு, நானும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவேன் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்று சொல்லி காட்டுகிறார். இது பரவாயில்லை. அடுத்து அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சொன்னார்கள், லா அகூலு ஷையன், ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறாங்க. லா அகூலு ஷையன், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்பா, நான் இந்த நேரத்துல எதுவுமே சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னா, லவ் தகல்லம்து, நான் இந்த நேரத்துல ஏதாவது பேச, லா அக்பரத் அன் ஹாதிஹில் ஹஸா, இங்கே கிடக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லு மண்ணி எல்லாமே முஹம்மதுக்கு சொல்லி கொடுத்துரும். இவங்க இந்த மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம பேசிக்கிறோம்ல, 4 சுவற்றுக்கு காது இருக்குது பார்த்து பேசுங்க அப்படி சொல்லுவோம்ல, 4 சுவற்றுக்கு காது கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. அதை விளங்கிக்கிறணும். அன்றைக்கு இருந்த அந்த மனிதர் அபூ சுஃபியான் விளங்கி இருந்தார், சொல்லி காட்டினார், நான் எதுவும் பேச மாட்டேப்பா, இங்க நான் ஏதாவது பேச இங்க இருக்கக்கூடிய கல்லு மண்ணு எல்லாமே போய் முகமது போய் சொல்லி கொடுத்துரும். நம்ம சொல்ற விஷயம் யாருக்குமே தெரியாம இருந்தாலும் நாளைக்கு வந்து நம்மள்ட்டே அவர் சொல்லி காட்டுறாரு, நீங்க இப்படி பேசுனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்றாரு, நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வர்றாங்க. ஆம், நீங்க பேசுனதை நான் கேட்டேன், நீங்கள் பேசியதை நான் கேட்டேன், நீங்கள் இவ்வாறு சொன்னீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். 3 பேர் உட்கார்ந்து ரகசியம் பேசுறாங்கன்னு சொன்னா யாராவது வர்றாங்களா இல்லையான்னு பார்க்காம பேசுவாங்க, நல்லா உற்று பார்த்து கொண்டுதான் பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இந்த இத்தாப் இப்னு உசைத் இப்படி பேசினார், இந்த ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் இப்படி பேசினார், அபூ சுஃபியான் இப்படி பேசினார் என்று சொன்னவுடன் 3 பேர் ஒண்ணா போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், உங்களை நாங்க ஈமான் கொள்றோம், காரணம் நாங்க பேசும்போது இங்க யாருமே இல்ல, நிச்சயமாக இத சொல்லி கொடுத்தது அல்லாஹ் தான் உங்களுக்கு, அந்த அல்லாஹ் சத்தியமானவன் அப்படிங்கறத நாங்க விளங்கி கொண்டோம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பாங்கை இழிவாக பேசிய அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஹிதாயத்தை கொடுக்கிறான் பாருங்க. பாங்கு என்பது அவ்வளவு உயர்தரமான ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, 3வது சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு அதன் பிறகு ஹுனைனுக்காக வேண்டி போருக்கு போகிறார்கள். பெரும்பாலும் அரபு நாடு நபியினுடைய கையிலே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, ஹுனைன் யுத்தத்திலே மகத்தான வெற்றி. அந்த நேரத்திலே முகாமிட்டு தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தெருவிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சில சிறுவர்கள் ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள், காபிரான சிறுவர்கள். இப்படி பேசி, அதாவது ஒரு வாலிபர் கூட்டம், வாலிபர்கள் இப்படி ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுகை நேரம் வந்த உடனே ஒரு சஹாபி உயர்ந்த குரலிலே பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாங்கு சொன்ன உடனே அவங்க காபிர்கள் தானே, அவங்க என்ன செய்யறாங்க, நபியினுடைய அந்த சஹாபாக்கள் சொன்ன பாங்க திரும்ப சொல்லி கேலி பண்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சில சஹாபாக்கள் அனுப்பி யாரெல்லாம் அந்த மாதிரி
கேலி பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பிடிச்சி இழுத்துடுவாங்கன்ட்டாங்க. அந்த வாலிபர்களுடைய கூட்டத்தை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அரபு நாடு நபியின் கையில. இப்ப யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? எல்லா வாலிபர்களையும் ஒட்டு மொத்தமா முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதிலே எங்களுடைய சஹாபி உயர்ந்த குரலை கொண்டு பாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் அதை கேலி செய்வதற்காக ஒரு மனிதர் உயர்ந்த குரல் எடுத்து திரும்பவும் அதே சொன்னார். இந்த உயர்ந்த குரலோடு சத்தம் போட்டு சொன்ன மனிதர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அபூ மஹ்தூராவை கையை காட்டிட்டாங்க. அபூ மஹ்தூராங்கிற ஒரு வாலிபர் அங்கே இருந்தார். உண்மையிலே அவர்தான் சத்தம் போட்டு சொன்னார். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அந்த அபூ மஹ்தூரா தான் அறிவிக்கிறாங்க. உண்மையிலேயே நான் சத்தம் போட்டு சொன்னது உண்மைதான். எல்லாரும் என்னை காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ மஹ்தூராவை மட்டும் இங்க விட்டுட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. யாரு? அபூ மஹ்தூரா அவர்கள் நன்றாக மாட்டிக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் பேர் என்ன? அபூ மஹ்தூரா. சரி, இப்ப என்ன செய், நீ எப்படி என்னுடைய சஹாபி சொல்லும் போது அந்த பாங்க திருப்பி சொல்லி கேலி பண்ணியோ அந்த பாங்க அப்படியே சொல்லு. எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அபூ மஹ்தூரா சொல்லு. அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தம் போட்டு சொல்றாங்க. நல்ல குரல், அழகான குரல். இது முழுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாங்கு முழுவதையும் சொல்லி கொடுக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடிச்சதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ரஹ்மத்தான நபி பாருங்க, எவ்வளவு அற்புதமான நபி பாருங்க. ஒரு பொட்டணத்தை எடுக்கிறாங்க. அந்த அந்த துணியினால் கட்டப்பட்ட ஒரு பொட்டலம். அந்த பொட்டலத்துக்குள்ளே சில வெள்ளி காசுகள் இருந்தன. அபூ மஹ்தூராவை பார்த்து சொன்னார்கள், இப்ப வாங்க சொன்னீங்கல்ல, இந்த அன்பளிப்பை வச்சுக்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப வாங்க சொன்னீங்கல்ல, இந்த அன்பளிப்பை நீ வச்சுக்க என்று சொன்னவுடன் சந்தோஷமாக வாங்குகிறார்கள். அபூ மஹ்தூரா முஸ்லிம் ஆகல, இன்னும் காஃபிராகத்தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மஹ்தூரா பக்கத்துல வா என்றார்கள். கிட்ட பயந்து பயந்து நடுங்கி நெருக்கமா போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மஹ்தூராவினுடைய தலையின் மீது கை வைத்தார்கள். தலையின் மீது கை வைத்தார்கள். அப்படியே தடவி கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த நிலையில் அப்படியே தடவி கொண்டு வந்து அவருடைய வயிற்று பகுதியிலே வந்து கையை வைத்தவர்களாக, யா அல்லாஹ் இந்த அபூ மஹ்தூராவின் உள்ளத்தை தெளிய வைப்பாயாக என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை தெளிய வைத்தார். ஹிதாயத் கிடைத்தது. உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை ஈமான் கொண்டேன், மக்கா நகரத்தினுடைய முஅத்தினாக என்னை ஆக்கிருங்கன்னு சொன்னார். எனக்கு வேற பாக்கியம்லாம் வேணாம், நான் இப்ப பெற்ற சிறப்புக்கு பகரமாக எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுங்க. காபாவுல நின்று நான் வாங்க சொல்லணும், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ மஹ்தூரா அவனுக்கு அந்த பொறுப்பை தர்றேன். சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் வாங்க கேலி பண்ண ஒரு மகா மட்டமான காஃபிர், அருமை நபியினுடைய அற்புதமான தழுவலால், அற்புதமான இரக்கத்தன்மையால், ரஹமத்தால் அந்த மனிதர் உயர்ந்த ஒரு முஅத்தினாக மாறுகிறார். கண்ணியமானவர்களே, இது சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் பாங்குக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. நீண்ட காலமாக மக்கா நகரத்தினுடைய பிலால் அவர்கள் தான். மக்கா நகரத்தினுடைய பிலால் முஅத்தினாக பணியாற்றியவர்கள் இந்த அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பாக்கியம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாங்குங்கிறது இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்தில் பாங்கு சொல்லப்படுமோ ஷைத்தான் அங்கிருந்து விரண்டு ஓடி விடுகிறான். எதுவரை தெரியுமா? பாங்கு சப்தம் எதுவரை கேட்காதோ அந்த தூரத்துக்கு ஓடுகிறான். பாங்கு சொல்லி முடிச்ச உடனே மெதுவா வந்து பார்க்கறான், பாங்கு சொல்லி முடிச்சிட்டாங்களா, திருப்பி வந்துறான். எங்க வர்றது? பள்ளிவாசலுக்கு தான். பள்ளிவாசலுக்கு வருகிறான். திரும்ப எல்லாரும் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க தொழுகைக்காக வேண்டி. இகாமத்துக்காக வேண்டி பிலால் எந்திரிக்கிறார். முஅத்தின் எழுந்து இகாமத் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே திரும்ப அவனுக்கு டென்ஷன் வந்துருது. ஓட்டம் முடிச்சிடறான். திரும்ப ஓட்டம் முடிச்சு அந்த இகாமத் சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெளியே தான் நிக்கிறான். பாங்க அந்த இகாமத்தினுடைய சத்தம் கேட்காத தூரத்துல நிக்கிறான். இகாமத் முடிஞ்சிச்சா இல்லையான்னு மெதுவா பாக்குறான். முடிஞ்சிருது. திரும்ப வர்றான். எங்க வர்றான் தெரியுமா? நாம தொழுகைக்காக தக்பீர் கட்டிட்டோம்ல, வந்து இடையில குறுக்கும் நெருக்குமா வந்து உள்ள பூந்து நின்றுறான். என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு பின்னால தொழுகையாளிகளின் உள்ளத்திலே ஊசலாட்டங்களை உருவாக்குகிறான். வாங்கு சொல்லும் போது விரண்டு ஓடுன அந்த ஷைத்தான் தொழுவும் போது கிட்ட நெருங்கி வந்து ஊசலாட்டத்தை உருவாக்குறான்னு சொன்னா பாங்குக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்குது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்,
நாளை மறுமையிலே எல்லா மக்களும் எழுப்பப்படுகின்ற அந்த நாளையில் மஹ்ஷர் வெளியிலே ஒரு மனிதருடைய கழுத்து மட்டும் உயரமாக இருக்கும். உயர்ந்த மனிதராக தென்படுவார். யார்? பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர். யார் இந்த உலகத்திலே பாங்கு சொல்லக்கூடியவராக இருந்தாரோ அவருடைய தலை மட்டும் உயரமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். அந்தஸ்தை பத்தி சொன்னாங்க. அதுக்காக வேண்டி மனுஷ புள்ளமா இருக்கு, கழுத்து மட்டும் நீளமா போச்சாக்கு அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு, அது குறையா போயிடும். நபி சொன்னதினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா அந்தஸ்து கூடும், அவருடைய அந்தஸ்து மட்டும் உயரமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையிலே எல்லா மக்களும் கவலையின் வீதியிலே பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாளையில் கேள்வி கணக்குக்காக வேண்டி எல்லோரும் காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில மனிதர்கள் கஸ்தூரி மேடையின் மீது மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் நபிமார்களும் அல்ல, சுஹதாக்களும் அல்ல, அவர்கள் எல்லாம் வேற, அதாவது உயர்ந்த தகுதியுடையவர்கள் அல்ல. அவர்கள் யார் தெரியுமா? அந்த 3 மனிதர்கள் யார் என்று சொன்னால், கஸ்தூரி மேடையின் மீது கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் திருப்திப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இமாமத் செய்த ஒரு இமாம், மக்களுடைய திருப்தியை பெற்று தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாம். இரண்டாவது மனிதர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த தொழுகைக்கு அழைக்கக்கூடிய பிலால் முஅத்தின். மூன்றாவது மனிதர் யார் என்று சொன்னால் சாதாரண ஒரு வேலைக்காரராக இருந்தும் கூட அல்லாஹ்வையும் தன்னுடைய எஜமானனையும் சந்தோஷப்படுத்திய மனிதர். ஏழைக்காரர் தான், அடிமை வேலைக்காரர். ஆனால் அவ்வளவு கீழ் மட்டத்தில் இருந்தும் கூட தன்னுடைய எஜமானருடைய கடமைகளிலும் குறை வைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கடமைகளிலும் குறை வைக்கவில்லை. ரெண்டையும் நிரப்பமாக செய்த ஒரு மனிதர். இவரும் நாளை மறுமையிலே கவலை இல்லாமல் கஸ்தூரி மேடையில் இருப்பார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அன்றைக்கு நம்ம பேசணும், யார் எப்படி மௌத்தா போனாங்களோ அதே போல கபர்ல இருந்து எந்திரிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இஹ்ராம் அணிந்த ஹாஜியோ அல்லது உம்ரா செய்யக்கூடியவரோ இஹ்ராம் அணிந்த நிலையில் தல்பியா முழங்கியவராக போற வழியில மௌத்தா போனால் அவர் கபரில் இருந்து எழுந்திருக்கும் போது முலப்பியன் தல்பியா சொன்ன நிலையில் எழுந்து வருவார். பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் இருக்கிறாரே, அவர் கபரில் இருந்து எழுந்து வரும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு பாங்கு சொல்லிக் கொண்டே வருவார், பாங்கு சொல்லிக் கொண்டே வருவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அவ்வளவு அற்புதமான ஒரு சிறப்பு தான் இந்த பாங்கு என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரியது. பாங்கு சொல்வதற்குரிய பாக்கியத்தை நாமெல்லாம் தேடி பெற வேண்டும். இது உயர்ந்த ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம் என்பதை விளங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லும்போது, இதா சமிஅதுமுல் முஅத்தின, முஅத்தின் சொல்லக்கூடிய பாங்கை நீங்கள் கேட்டால் மிஸ்லமா யகூல் ஃபகூலு மிஸ்லமா யகூல், அவர் சொல்லுவதை போல நீங்களும் திரும்ப சொல்லுங்கள், அவர் சொல்லுவதை போல திரும்ப நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் நஸாயிலே வருகிறது. குன்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். பிலால் என்ன செய்தார்? ஃபகாம பிலால் யுனாதி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்றதுக்காக எந்திரிச்சு போனாங்க. ஃபலம்மா சக்கத்த, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லி முடித்த போது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால மிஸ்லமா மிஸ்ல ஹாதா, இவர் சொன்னதை போல நீங்களும் திரும்ப சொன்னால், யகீனன் உறுதியாக சொன்னால், நம்பிக்கை வைத்த நிலையில் அந்த பாங்கை நீங்கள் சொன்னால், தகலல் ஜன்னா, அவர் கட்டாயம் சொர்க்கத்தில் நுழைவார். இந்த பாக்கியம் நமக்கு ஒண்ணு போதாதா? பாங்கு சொல்லும் போது எத்தனை பேச்சு பேசுறோம், எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பாங்கு சொல்லுவது அல்லாஹ்வுடைய அழைப்பு, முஅத்தினுடைய அழைப்பு அல்ல. அதை விளங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய அழைப்பது, முஅத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த அழைப்பை. அந்த அழைப்பை காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லும்போது நாமும் அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நாமும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலாத் சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நிறைய பேருக்கு இது விளங்கவே விளங்காது. இது வந்து அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் எப்போ சொல்லப்படுதுன்னே நமக்கு ரொம்ப நாளாச்சு கேள்விப்பட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு கால் நமக்கு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லி காதுல கேட்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லணும்?
சதக்த வ பரர்த வ பில் ஹக்கி நதக்த. பிலால் அவர்களே, முஅத்தின் அவர்களே, உண்மையை சொன்னீர். வ பரர்த, நன்மையை செய்தீர். வ பில் ஹக்கி நதக்த, சத்தியத்தை பேசினீர் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும்போது நாமும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் நாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸான் சொல்லி முடித்து விட்டால் நீங்கள் உடனே என் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் என்று சொல்லி நபியின் மீது ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் யார் என் மீது ஸலவாத் சொல்வாரோ 10 முறை அல்லாஹ் அவர் மீது ஸலவாத் சொல்வார். அதன் பிறகு எனக்காக வசீலா தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வசீலா என்ற அந்தஸ்தை எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அப்படினா என்ன? இன்னைக்கு கூட ஓதப்பட்டுச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வபுத்தகு இலைஹில் வசீலா, அவன் பக்கம் வசீலாவை தேடுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் வசீலாண்டா என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆகிரத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்திலே மிக உயர்தரமான அந்தஸ்து வசீலா என்பது அது யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு தகுதி வாய்ந்தவனாக நானாக விரும்புகிறேன், எனவே எனக்காக வசீலா தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதனால தான் நம்ம என்ன செய்றோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, என்னுடைய இரட்சகனே, இந்த அழைப்பினுடைய பரிபூர்ணமான இந்த அழைப்பின் இரட்சகனே, வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலைநாட்டப்படக்கூடிய இந்த தொழுகையினுடைய அழைப்பிற்குரிய என்னுடைய இரட்சகனே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வசீலா. நம்ம எப்படி துஆ செய்யணும்? ஆதி, என்னுடைய இரட்சகனே, நீ கொடுப்பாயாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாயாக. அல் வசீலா, வசீலாங்கிற அந்தஸ்தை கொடுப்பாயாக. வல் ஃபலீலா, இன்னும் சிறப்பை கொடுப்பாயாக. வபஅஸ்ஹு, அவர்களை எழுப்புவாயாக. மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்தா, நீ எதை அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறாயோ அந்த மகாமே மஹ்மூத், புகழ் பெற்ற அந்த இடத்தை அவர்களுக்கு நீ பாக்கியம் அளித்து தருவாயாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்லயே மகாமே மஹ்மூத் என்ற அந்தஸ்தை நபி அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த மகாமே மஹ்மூத் என்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை நபி அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. இன்னக லா துக்லிஃபுல் மிஆத் என்று நாம் சொல்ல வேண்டும். நீ வாக்கு மீறாதவனாக இருக்கிறாய் என்று நாம் ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாத் அவருக்கு கடமையாகிவிட்டது. நபி அவர்களுக்கு நாம் ஒரு உபகாரம் செய்தால் நபி அவர்கள் அந்த உபகாரத்திற்கு கைமாறு செய்யாமல் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக நமக்காக நாளை மறுமையிலே ஷஃபாத் செய்வார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, பாங்குக்கு பதில் சொன்னா எப்பேற்பட்ட நன்மை தெரியுமா? பாங்குக்கு பதில் சொன்னால் எப்பேற்பட்ட நன்மை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லி காட்டுகிறார்கள், யா மஅஷரன் நிசா. ஒரு தடவை ஆண்கள் எல்லாம் ஒரு சஃப்ல கூடி இருக்காங்க, அந்த பக்கம் அதுக்கு பின்னால தான் பெண்கள் கூடி இருப்பாங்க. நடுவுல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னுக்கிட்டு பெண்கள் பகுதியை பார்த்து சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்கள் சமூகமே, இதா சமிஅத்தும் அதான் ஹாதல் ஹபஷி, இந்த பிலாலினுடைய அதான் சப்தத்தை நீங்கள் கேட்டால், வ இகாமத்திஹி, அவருடைய இகாமத் சப்தத்தை நீங்கள் கேட்டால், ஃபகுல்ன கமா யகூல், அவர் சொல்லுவதை போல நீங்கள் சொல்லுங்கள். ஃபைன் லகுன்ன, அப்படி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பிக்குல்லி ஹர்ஃபின், ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அல்ஃப தரஜத்தின், சுப்ஹானல்லாஹ், 10 லட்சம் தரஜாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அல்ஃப தரஜத்தின், நியத் அல்ஃப் என்று சொன்னால் 1 லட்சம், ஆனால் அல்ஃப தரஜா என்று சொன்னால் 10 லட்சம் தரஜாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் நன்மையின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் யார்? சஹாபாக்கள். ஓடோடி போய் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சிறப்பு, இந்த தரஜா பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதா என்று கேட்டார்கள். பெண்களுக்கு மட்டுமா சொந்தமானது அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, யா உமர், லிஃபானி லிர்ரிஜால், ஆண்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னார். காரணம், பெண்கள் அமைதியா இருந்து பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் பக்தியானவங்க, கொஞ்சம் பக்தின்னு பெண்களுக்கு வந்துட்டா நிச்சயமாக அவங்கள நம்ம ஜெயிக்க முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி,
எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பக்தியை மட்டும் நம்ம சொல்லுவோம், நல்லதை மட்டும் சொல்லுவோம். நல்ல விஷயத்துல வந்து அவங்க போட்டி போட ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், தொழுகிறதா இருக்கட்டும், திக்ர் செய்யறதா இருக்கட்டும், நம்ம வீடுகளில் அனுபவிச்சிருப்போம். அவர்கள் மட்டும் அதுல லயிச்சிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா அவங்கள நம்மளால ஜெயிக்க முடியாது. காரணம் அவங்களுக்கு அந்த தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஆண்கள் வந்து எப்பவுமே வேலை வெட்டியோட ஜோலியா இருக்கக்கூடியவங்க, எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடியவர்கள். அந்த ஆண்கள் அந்த நேரத்திலும் அமைதியாக இருந்து இதற்கு பதில் சொல்வார்களே, ஆனால் உமர், உமரே இரட்டிப்பான நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். 20 லட்சம் தரஜா கிடைச்சிரும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இவ்வளவா கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடினால் இது ரொம்ப சாதாரணம். கண்ணியமானவர்களே, பாங்கு என்பது சாதாரண விஷயம் இல்லை. பாங்கு சொல்லும் போது என்னமோ சொல்றாரு, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. காரணம் அல்லாஹ்வுடைய அழைப்பு. அதை கேட்டு நாம் பதில் சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறான். காரணம் இந்த பாங்கு சத்தத்தை நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. ஒரு மனிதர் பள்ளிவாசல்லே தூங்கிட்டு இருந்தார். இதை நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கோம். பாங்கு ஒருத்தர் வந்து இப்ப பார்த்தா பள்ளிவாசல்ல தான் தூங்குவார். ஒரு நாள் பிலால் வரல, முஅத்தின் வரல. உடனே அவர் அவசரமா எழுப்பி விட்டு, ஏங்க பாங்கு சொல்லலங்க, பிலால் வேற வரல, எந்திரிச்சு பாங்கு சொல்லுங்க, நீங்க தான் 10 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்க பள்ளியாசல்லையே, எந்திரிச்சு பாங்கு சொல்லுங்க. இவர் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தூங்குனாரே தவிர இது வரைக்கும் அவர் பாங்கு சொன்னது கிடையாது. உடனே எந்திரிச்சு ஏதோ எப்படி அவர் தெரிஞ்சதை வச்சு என்ன செஞ்சாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் பாங்கு என்ன சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிக்க போற நேரத்துல என்ன சொல்லணும், ஃபஜ்ர் தொழுகையில என்ன சொல்லணும், அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் சொல்லணும்ல. அவருக்கு அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் தெரியாது, ஏதோ அரைகுறையா விளங்கி இருக்குது இது வரைக்கும். ஆனா என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. உடனே அவர் என்ன செஞ்சாரு, அஸ்ஸலாத்து கைரும் என்னனமோ அப்படிங்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் நம்ம நிலைமை இருக்குது. பாங்க நம்ம கவனிக்கக்கூடிய நிலைமை இப்படித்தான் இருக்குது. என்ன சொன்னாருங்கிறது நிறைய பேருக்கு வழங்குறது இல்ல. அஷ்ஹது அன்ன முஹம்மத் தர்ரசூலுல்லாஹ் துர்ரசூலுல்லாஹ்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. அஷ்ஹது இப்ப எத்தனை பேர்த்தே கேட்டாலும் நம்ம பல பேர் என்ன செய்வோம், அதுல வந்து மாறுபாடா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணியமானவர்களை எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, வாங்க காது தாழ்த்தி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லணும், அது ஒரு பெரிய அமல் என்பதை விளங்க வேண்டும். இது சாதாரண அழைப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம வீட்டுல தொழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அதாவது பள்ளிவாசல் தூரமானவங்க வீட்டுல போய் நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்களை சொல்லி வாங்க சொல்லுங்க. வீட்டுக்கு பரக்கத்து, வாங்க சத்தமோடு சொல்லுங்க. வீடுகளிலே பாங்கு சத்தம் கேட்டு நாம் அதை பிள்ளைகளுக்கு பழகி கொடுத்தால் நிச்சயமாக அது ஒரு பிரமாதமான ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். எனவே கண்ணியமானவர்களே, பாங்கு விஷயத்தில் நாம் ரொம்ப கவனிப்பா இருக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பு, நன்மையை பெறுவதற்குரிய தயார் நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.